கோபுரங்கள் சாய்வதில்லை. நிர்மலாக்கு நீங்களே மாப்பிளைய பாருங்க. சரியா? நான் இந்த விஷயத்தை விட்டுறப்பா. சரிங்களா? விஷ்ணு, நீ ஏன் உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாரு. நாங்க யாருமே இனி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டோம். அவனை கண்டுபிடிச்சு என் கையில கொடுக்குற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். நீயும் கல்யாணத்துல கூடவே இருக்கணும். மீரா, அப்பா சொன்னதை கேட்டல? கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே வந்துடணும். என்ன கல்யாணம் பொண்ணு கனவு காணிட்டு இருக்கேன் போனா ஆட வெக்கத்தை பாடுற. என் தங்கச்சி வெக்கலா படுறா. உனக்கு வெக்கலா பட தெரியுமா? அண்ணா, என்ன கிண்டல் பண்ணாத. அண்ணா, நாம எப்போ என் மாமியாரை பார்க்க போறோம்? இனிமே தான் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ டைம் சொல்லுவாங்க. அதுவும் நான் தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அது நான் பார்த்து சொல்லிக்கிறேன். காலையில் எத்தனை மணிக்கு சொல்கிறேனோ அப்போ நீ ரெடியான போதும். நான் உன்னை கூட்டிகிட்டு போய் உன் மாமியாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன். ஓகேயா? டபுள் ஓகே. அப்புறம் அண்ணா, நாளைக்கு நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு நீ தான் டிசைட் பண்ணும். டன். அது நான் உனக்கு காலையில் சொல்கிறேன். நீ சிவா பற்றி நினைக்காம ஒழுக்கமாக படுத்து தூங்கு. குட் நைட். குட் நைட்டா? ஆமாம், நீ ஒழுக்கமாக தூங்கினா தான் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருப்பா, உங்கள் மாமியாருக்கு ஒன்றும் பிடிக்கும். புரியுதா? நிஜமாவா? நிஜமா. தூங்கு. ஓகே, குட் நைட். கிளம்புறேன். குட் நைட். என்ன சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன? நீங்க 2 பேரும் அப்பாவுக்கு தெரியாம எதுவும் செய்யாதீங்க. அப்புறம் பின்னாடி ரொம்ப சிக்கலாயிடும். நீங்க வேற. நம்ம நிர்மலா லவ் பண்றா. என்ன? நம்ம பாப்பாவா லவ் பண்ணுது? என்னால நம்பவே முடியலையே. அட ஆமா மூர்த்தினா, அந்த பையனும் அம்மா பார்த்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிவேன்னு சொல்றான். அட, இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? அப்பா கண்டிப்பா அவன் நல்ல பையனா தான் இருப்பான். நல்ல பையன்தான். ஆனா அவங்க அம்மா ஒரு ஜோசிய பைத்தியமா இருக்கு. அன்னைக்கு நான் உங்ககிட்ட நடிக்கிறதுக்கு ஒரு ஜோசியர் வேணும்னு கேட்ட ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அதான் காலையில ஒரு ஜோசியரை செட் பண்ணி அவங்க அம்மாவை நம்ப வச்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த அம்மா நம்ம பாப்பாவை மருமகளை ஏத்துக்குச்சா? இன்னும் இல்லைண்ணா. நாளைக்கு தான் நம்ம நிர்மலாவை அவங்க அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தணும். நீதான் என் மருமகன் அவங்க அம்மா அவங்க வாயாலே சொல்றதுக்கு சின்னதா ஒரு டிராமா போட போறேன். சூப்பர் தம்பி. தம்பி தம்பி, அந்த நாடகத்துல எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுங்களேன். நம்ம பாப்பாவுக்காக நான் கொஞ்சம் நடிக்கிறேன். ஐயோ அண்ணா, நீங்க எல்லாமே இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? நேரம் வரும்போது உங்களுக்கு நல்ல வேஷம் இருக்குது. ஆனா ஒண்ணு. என்ன தம்பி? ஆனா ஒண்ணு. வேஷம் கொடுக்குற எனக்கு தான் நீங்க உண்மையா இருக்கணும். அங்க வந்து நியாயம் தர்மலா பேசிட்டு கூடாது. புரியுதுங்களா? மத்தவங்களுக்கு தான் நம்பி எப்பவும் அட்வைஸ் பண்ணுவோம். நமக்கெல்லாம் அது இல்ல. நீங்க சொல்றத நான் கேட்டு சொல்றேன். அதான் நல்ல புள்ளை கலகு. புரியுதுங்களா? வரேன். நல்ல புள்ளைக்கு அழகா? தம்பி, மா மா, ஐயோ, ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டு உன் போனை ஆன்ல வச்சிருக்க? ஐயோ, மறந்தே போயிட்டேன்டி. அண்ணன் போன் பண்றாரு. ஹலோ சிவா, உன்னை நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தானே வைக்க சொன்னேன். நீ எதுக்கு ஆன்ல வச்சிருக்க? அம்மா, என்ன ஆஃப் பண்ண சொல்லிட்டு நீ எதுக்கு ஆன் பண்ணி வச்சிருக்க? அது இல்லப்பா, திருப்பூர்ல இருக்கிற உங்க சித்திக்கு போன் பண்ணி கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்ல மறந்துட்டேன். அவ எல்லா விசேஷத்துக்கும் 2 நாள் முன்னாடியே வந்துருவா. அதனால போனை ஆன் பண்ணி சொல்லிட்டு திருப்பி ஆஃப் பண்றதுக்கு மறந்துட்டேன்ப்பா. சரி, இப்ப நீ போனை வெயி, நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். நீ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பத்திரமா இரு. சொல்றது புரியுதா? சரிம்மா. வச்சிடுறேன். என்னம்மா, ஏன் இப்படி இருக்க? அண்ணனை மாமா தூக்கிட்டாரா? அதெல்லாம் இல்லம்மா. அண்ணனுக்கு பதிலா உன்னை தூக்கிட்டு வரோன்னு சொல்லி உங்க அண்ணன் சொல்றான். அதான் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. அதுக்கு நீ ஏம்மா பயப்படுற?
தூக்கிட்டு போனா நல்லது தானே. நான் சந்திரபா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருடைய மருமகளும் அங்கேயே செட்டில் ஆயிடுவான்ல. உனக்கு எல்லாம் விளையாட்டா இருக்குல்ல. உன்னை பணையமா வச்சு உங்க அண்ணன் எங்கன்னு கேட்டு என்ன மிரட்டு வரோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். ஓஹோ. மா, நீ ஏமா பயப்படுற? நீ முதல்ல அந்த விஷ்ணு எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. அவர் நமக்கு உதவி பண்ணுவாரு. அதான் அவரே சொல்லிருக்காருல, எந்த உதவி வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்கன்னு சொல்லி. அப்புறம் என்னம்மா? இல்லடி, அவரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. மணி இப்ப 8 தான் ஆகுது. அதான் எப்படி பண்றதுன்னு யோசிக்கிறேன். மா, அவர் சொன்ன நேரமாமா முக்கியம்? நமக்கு உயிர் தாமா முக்கியம். ஆபத்து வர நேரத்துல தான் அவர் கூப்பிடணும். அதை விட்டுட்டு யோசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். பண்ணுமா, யோசிச்சுக்கிட்டு இருக்காத. ஆ. மீரா, எதுக்கு நீயே இந்த மாதிரி மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்க? சொல்லு மீரா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? அப்பா, நான் வர்ஷாக்கு துரோகம் பண்றணும்னு தோணுதுப்பா. ஏன் அப்படி தோணுது? இல்லப்பா, அவளுக்கு நிச்சயம் பண்ண சிவாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது நான் அவளுக்கு பண்ற துரோகம் இல்லையா? இங்க பாரு மீரா, வர்ஷாக்கு நிச்சயம் பண்ண சிவா ஒண்ணு நீ காதலிக்கல. நீ காதலிச்ச சிவாவை தான் வர்ஷாக்கு நிச்சயம் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? மீரா, நீங்க முதல்ல இருந்து ஒருத்தர் பார்த்து விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா வர்ஷாவை இப்பதான் நிச்சயம் பண்ணிருக்காங்க. அதத்தான் சிவா சொல்றாரு. என்ன இருந்தாலும் வர்ஷாவை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவ என் கூட காலேஜ்ல படிக்கும்போது என் படிப்பு செலவு முழுக்க அவ தான் ஏத்துக்கிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஏன் அந்த கடவுள் எனக்கும் அவளுக்கும் ஒரே இடத்துல முடிச்சு போடுறாருன்னு தெரியல. கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லும்போது சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப வர்ஷாவோட இடத்துல இருந்து பாக்குறப்போ அவளுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஒரே கில்ட்டியா இருக்குப்பா. இந்த பாரு மீரா, நான் உன்னை பார்க்காம இருந்திருந்தா மேபி நான் வர்ஷாவை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா நான் உன்னதான் பார்த்தேன். என் மனசை உன்கிட்ட தான் நான் பறி கொடுத்தேன். என் லவ் ட்ரூவான லவ் மீரா. நான் எப்போ உன்னை முதல்ல பார்த்தனோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ஜென்மத்துல நீதான் என்னோட மனைவின்னு. இனிமே இத நானே நினைச்சா கூட மாத்த முடியாது மீரா. கேட்டுக்கிட்டியா? இது பாரு, யாருக்கு யார முடிச்சு போடுறதுன்னு யார் முடிவு பண்ண முடியும்? நாம ஆசைப்படதான் முடியும். கடவுளால தான் சேர்த்து வைக்க முடியும். இப்ப சொல்ல, நீ வர்ஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல. நான் அப்படியே உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வர்ஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கியேன், நான் அவ கூட எப்படி சந்தோஷமா வாழ்ந்துட முடியும்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வார்த்தை பொம்பளைங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல. மனசுல ஒருத்தரை சுமந்துக்கிட்டு மடியில ஒருத்தரை சுமக்க முடியாது. இந்த விஷயம் ஆம்பளைங்களுக்கும் பொருந்தும். உனக்கு சிவாவுக்கு இருக்கிற உறவை யாராலையும் மாத்த முடியாதுமா. கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்கவும் முடியாது. கடவுள் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தெரியுதுப்பா, இருந்தாலும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த பாரு மீரா, நீயும் குழம்பி என்னையும் குழப்பிக்கிட்டு இருக்காத ப்ளீஸ். கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஆற போடு. இது பாரு, மனசை தைரியமா வச்சுக்க. வா போ. ஆமா. அப்பா, சிவா, டின்னர் ரெடியா இருக்கு. வாங்க. உட்கார மீரா, சேர்ந்தே சாப்பிடலாம். வேண்டாம் வேண்டாம், வாசனைய பசிய கலப்புது. சாப்பிட்டு சொல்லுங்க சிவா, எல்லாமே மீரா செஞ்சதுதான். கண்டிப்பா, நான் தான் நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கேனே. மீரா, செம்ம டேஸ்டியா இருக்கு. உன் கைப்பக்கம் தான். ஆனா என்ன, எங்க அம்மா சமைக்கிற மாதிரி இல்ல. பாத்தீங்களாப்பா, என்ன இருந்தாலும் அவங்க அம்மா சமைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்றாரு. என்ன சிவா, இது கூடவா நான் சொல்லி தரணும்? எந்த
பொண்ணா இருந்தாலும் தான் கட்டிக்க போறவன் தான் சமையல தான் பாராட்டணும்னு விரும்புவா. வாங்கி அடிங்க. அப்பா சிவாக்கு என்ன சொல்லி தரீங்க? அது வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தம்மா. பாவ சிவா ரொம்ப வெகுளியா இருக்காரு. அது சிவா கொஞ்சம் அவசர அவசரமா சமைச்சா, அதான் சமையல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. ஐயோ மத்தபடி ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பேசுங்க. மீரா, ம்? எங்க அம்மா செய்யற சாப்பாடை விட ஒரு படி மேலதான் இருக்கு. சாப்பாடு சூப்பரா இருக்கு. நீ மட்டும் கல்யாணம் ஆயிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எங்க அம்மாக்கு சமைச்சு போட்டுன்னு வையேன், அப்புறம் உன்னையே சுத்தி வந்து மீரா 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 மீரான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா எங்க அம்மாக்கு சமையலை விட சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்போ சமைச்சு போட்டு அத்தைய மயக்கிட வேண்டியதுதான். ஆமா சிவா, மீரா மட்டும் உங்க வீட்டுக்கு வரட்டும், விதவிதமா சமைப்பா, எல்லாரையும் மயக்கி போட்டுருப்பா, எல்லாரையும் தன் கைப்பிடிக்குள்ள கொண்டு வந்துடும். நீங்க வேணா பாருங்களேன். சரி, நான் அப்படியே சாப்பிட்டுட்டு ஹோட்டல் ரூம் வேற தேடணும். இப்பயே டைம் ஆயிடுச்சு. என்னது ஹோட்டல்லையா? கடல் மாதிரி எவ்வளவு பெரிய வீடு. என் மாப்பிள்ள ஹோட்டல்ல தங்கினா இந்த சமூகம் என்னை பத்தி என்ன சொல்லும்? அப்படி இல்லப்பா, கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் மாப்பிள்ளைய உங்க வீட்டுல வந்து தங்கலாம். நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. மீரா நீ சொல்லுமா, இல்ல உனக்கு தான் சங்கடம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். நம்ம மனசு சுத்தமா இருந்தா ஒரே ரூம்ல கூட தங்கலாம். அப்புறம் என்ன, என் பொண்ணு சொல்லிட்டா, உங்க மாமா நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அப்பா டாக்டர் சார் ரொம்ப யோசிக்கிறாரு. நம்ம வீடு அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிக்கிட்டோம், அவரை தடுக்காதீங்க. ஐயோ ப்ளீஸ், கொஞ்ச நேரம் நான் சைலண்டா இருந்தா போதுமே. நீ அப்பாவும் சேர்ந்து கலாய்ச்சிருவீங்களே. என் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லி அங்க போய் நான் தங்குறேன். இதான் நல்ல புள்ளிக்கு அடையாளம். மீரா நீ மாப்பிள்ளையோட பேசிட்டு நான் போய் அவருக்கு ரூம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். என் மாமனார் தான் பெஸ்ட். அவரு என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீ என்ன புரிஞ்சுக்கல. லூஸ். புரிஞ்சுக்காம தான் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். சரி ஓகே, கார்ல ட்ரெஸ்லாம் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னாச்சுமா? ரிங் போகுது. ஹலோ. தம்பி, நான் சரஸ்வதி பேசுறேன். எங்க அண்ணன் இப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலும் வருவாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. இப்ப நான் என்ன பண்ணணும்? அம்மா பயப்படாதீங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் தரேன், அவர்கிட்ட நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அவர் இமீடியட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரிங்க தம்பி. சரிங்க தம்பி, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். வச்சிடுறேன். அம்மா தாயே, இது மட்டும் நடந்தது, உன் சந்நிதிக்கு நான் நடந்தே வரேம்மா. மா அவரு என்ன சொன்னாரு? மாமா வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமேமா. அது வந்துமா, அவர் ஒரு நம்பர் சொல்லியிருக்காரு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி விஷ்ணு சொன்னாருன்னு சொல்லி பேசினா அவங்க உதவி பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. அப்ப முதல்ல ஃபோன் பண்ணுமா. ஹலோ. ஹலோ, வணக்கங்க. நான் சரஸ்வதி பேசுறேன். தேவராஜோட சன் விஷ்ணு தம்பி இந்த நம்பரை கொடுத்தாரு. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அது சார், நான் என் பையனுக்கு என் அண்ணனோட பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணேன். சரிம்மா, அதுக்கு என்ன? அதுல என்ன பிரச்சனைனா, என் பையன் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சேன். அவர் நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க பையன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. அதான். சரி. அதனால எங்க அண்ணன் கோவமா எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் இந்த ஊர்லயே பெரிய ஆளு. அவர் இங்க வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். இந்த சூழ்நிலையில நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். அம்மா, நீங்க பயப்பட வேண்டாம். விஷ்ணு தம்பி ஏற்கனவே உங்களை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி உங்க வீட்டு பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க கவலைப்படாம இருங்க. நான் இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றேன். ரொம்ப நன்றி சார். போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டேன்.
மா என்னம்மா என்ன சொன்னாரு? அவர் உடனே நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதனால நாம இனிமே பயப்பட வேண்டாம் பிரியா. என்னமோமா எனக்கு இன்னும் பயமாதாம்மா இருக்கு. பிரியா, எனக்கு விஷ்ணு தம்பி மேல நம்பிக்கை இருக்கு. என் அண்ணனால இங்க வந்து நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. எக்காரணம் கொண்டும் இனிமே வர்ஷா இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. லிங்கம் ஐயா கொஞ்சம் ஓரமா நிறுத்துப்பா. சரிங்க ஐயா. ஏன்பா? சொல்றேம்மா. வருஷா ரொம்ப இருட்டிருச்சுமா, அதனால நீ வீட்டுக்கு போ. லிங்கம் ஐயா வருஷாவை வீட்டுல விட்டுட்டு நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துரு. சரிங்க ஐயா. அப்பா நானும் சிவாவை பார்க்கணும்ப்பா. இத பாருமா, ராத்திரி நேரத்துல கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுமா. அது மட்டும் இல்லாம கல்யாணம் வர நெருங்கிடுச்சுல, இந்த நேரத்துல நீ அங்க வந்தேன்னு வச்சுக்கோ, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா சொல்லுவாங்கம்மா. அப்பா நீங்களா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி கவலைப்படுறீங்க? என்னம்மா பண்றது, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்ல, நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு முகூர்த்த புடவை எடுக்க போறத பத்தி தான் பேச போறேன். நீ நாளைக்கு மாப்பிள்ளையோட கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்படின்னா சரி, ஓகேப்பா. இருந்தாலும் இன்னைக்கு சிவா கிட்ட பேச முடியலப்பா. அட்லீஸ்ட் நான் பார்க்கலனாவது நினைச்சேன். அவ்வளவுதானம்மா, திரும்ப வீட்டுக்கு வரும்போது மாப்பிள்ளைய காருக்குள்ள தூக்கி போட்டு வந்துடுறேன். அப்பா அவரை தூக்கி போட்டுட்டுலாம் வர வேண்டாம்ப்பா, அவரை கூட்டிட்டு வாங்க போதும். சரிம்மா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுறேன். லிங்கம் ஐயா வருஷாவை வீட்டுல விட்டுட்டு நீ சீக்கிரமா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துரு. சரியா? சரிங்க. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ம். என்ன மன்னிச்சிடு ராமனு. உன் மீராவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக உன்னை மறைச்சு வச்சிடுறேன். சொல்லுங்க, மாப்பிள்ளை பாத்தீங்களா? இல்லம்மா, நான் இன்னும் மாப்பிள்ளைய கண்ணில் பார்க்கல. ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு. அவன் மட்டும் என் கையில மாட்டினா அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னதான் இருந்தாலும் அவரு நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்க. மாப்பிள்ளையா மாப்பிள்ளை? இத்தனை வருஷம் கழிச்சு என் தங்கச்சி குடும்பத்தோட சேர போறேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு கொடுக்கலாம்னு நினைச்சா சரஸ்வதி நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாளே. சரி விடுங்க, பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சரி கமலா, வர்ஷா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. வர்ஷாவுக்கு சரஸ்வதி வந்து பேசிட்டு போனது எதுவுமே தெரியாம பாத்துக்கோ. அதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லி வை, கல்யாணம் நின்னு போன விஷயம் வர்ஷாவுக்கு தெரியவே கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க, நான் தெரியாம பாத்துக்கிறேன். வர்ஷா மாப்பிள்ளை போன் எடுக்கலைன்னு சொல்லி வருத்தப்படுவான். அவகிட்ட மாப்பிள்ளைய பத்தி நல்ல விதமா சொல்லி அவளை சமாதானப்படுத்து. சரிங்க, அவ மனசு கோணாம நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம திரும்பி வந்துருங்க. சரிங்களா? சரி, நான் போனை வைக்கிறேன். ஹலோ, என்னப்பா சுந்தரம், கல்யாணம் நின்று போச்சுன்னு சரஸ்வதி ஃபோன் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ சொல்றது உண்மையா? கல்யாணத்தை நிறுத்திட்டியா என்ன? ஏய், சரஸ்வதிக்கு திடீர்னு பைத்தியம் முடிச்சு போச்சு, அதான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா சொன்ன தேதியில கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். டேய் வாடா வாடா. சிவா, உங்க ரூமை போய் பாருங்க, நீட்டா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். போய் பாருங்க. அப்பா Thank you so much. சொல்லிருந்தா நான் போய் சுத்தம் பண்ணிருப்பேன்ல. நீங்க எதுக்கு உடம்ப அழட்டிக்கிறீங்க? இப்போ இந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கு சொல்றதெல்லாம் பத்தாது. அவர் சாப்பிடும் போதே சொன்னார்ல நான் ரூமை தான் க்ளீன் பண்ண போறேன்னு. ஏன் அப்ப சொல்லல? எக்ஸாக்ட்லி. குட் நைட். குட் நைட் பா. அவர் ஏதோ சும்மா சொல்லிட்டு போறாரு, விடுமா. என் மாப்பிள்ளைக்கு நான் பண்றேன்,
அது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? சரி, நான் போய் படுத்துக்கிறேன். அப்பா என்னம்மா? மாத்திரை சந்தோஷத்துல மாத்திரை போட மறந்துட்டீங்க. வீரா, என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் இந்த மாத்திரைக்கு லீவ் கூட. அப்பா வேணும் தானே நீங்க அப்பப்ப மறக்கறீங்க. போடுங்கப்பா. கொடு, போட்டுக்கிறேன். போதுமா? வீரா, சிவாவோட மனசு நோகாம பாத்துக்குமா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதை நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மருந்து மாத்திரை எல்லாம் எதுக்கு? நான் சாகிறத பத்தி கூட கவலைப்பட மாட்டேன். அப்பா என்னப்பா நீங்க தூங்குற நேரத்துல இந்த மாதிரி பேசுறீங்க? நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. அப்படியா? அப்ப அதுக்கப்புறம் நல்லா இருக்க மாட்டேனா? சரிப்பா, நீங்க 200 வருஷம் நல்லா இருப்பீங்க. அப்படி சொல்லு. போய் படுத்து தூங்குங்க. குட் நைட். குட் நைட். ஏதாவது சிவாவை பத்தி அப்படி இப்படின்னு தப்பா தெரிஞ்சதுன்னா கல்யாணத்தை நிறுத்திடலாம்ல. என் சிவாவை பார்க்க நான் எங்க வேணும்னாலும் போவேன். யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. அப்படியே அத்தை சரஸ்வதி கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சோறு கிடைக்காது.